முழு சங்கி போல சீமான் பேசி வருவதாக குற்றம் சாட்டி நாதகவிலிருந்து மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜெகதீச பாண்டியன் அதிரடியாக விலகியுள்ளார். நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது கடும் விமர்சனங்களை முன்வைத்து 5 பக்க அறிக்கை ஒன்றை ஜெகதீச பாண்டியன் வெளியிட்டிருக்கிறார். தமிழுக்கும் தமிழ் தேசியத்திற்கும் துரோகம் செய்ய முடியாது என்ற காரணத்தாலும் சங்கியாக செயல்பட முடியாது என்பதாலும் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகுவதாக அவர் தெரிவித்துள்ளார். கட்சி தொடங்கி 15 ஆண்டுகளாகியும் ஒரு கட்டமைப்பை உருவாக்க சீமான் கவனம் செலுத்தவில்லை எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். கட்சி அமைப்பு விதிகளை 3 ஆண்டுகளுக்கு முன்பே எழுதி கொடுத்த போதும் அதை சீமான் படித்துக்கூட பார்க்கவில்லை என்று ஜெகதீச பாண்டியன் வேதனை தெரிவித்துள்ளார். தமிழ் மொழியையும் இனத்தையும் அடிமைப்படுத்தி வஞ்சித்து வருகின்ற வலதுசாரிகளுக்கு ஆதரவாக சீமான் செயல்படுவதாகவும் விமர்சித்துள்ளார். ஒழுக்கமுள்ள மிகச்சிறந்த தலைவன் இல்லாவிட்டால் அனைத்தும் கேலிக்கூத்தாகிவிடும் என்றும் காட்டமாக தெரிவித்துள்ளார். பெரியார் குறித்த பேச்சுக்காக சீமான் மறுப்பு தெரிவிப்பார் என்று தாம் எதிர்பார்த்தும் அவ்வாறு அவர் செய்யவில்லை என ஜெகதீச பாண்டியன் தெரிவித்துள்ளார். 27வது ஆண்டு காலமாக பயணிக்கிறேன். சங்கின்னா செருப்பால் அடிப்பண்ணி செருப்பு தூக்கி காமிச்சவர். ராஜா இப்படி சொல்கிறாரு அப்படின்னா அது பைத்தியம் அப்படின்னு சொன்னவர். சங்கி என்றால் சக தோழர்னு சொன்னது. தோழருக்கு அர்த்தம் தெரியாதவர்கள் சொன்னால் பரவாயில்ல. தான் ஏற்றுக்கொண்ட கொள்கைக்காக தன் வாழ்வாதாரத்திலிருந்து ரத்தம் சிந்தி கொண்ட கொள்கை வெற்றி பெற வேண்டும், இல்லை வெற்றி பெறுவதற்காக உயிர் தியாகம் செஞ்சவர்கள், ஒத்த கொள்கையை கொண்டவர்கள் தான் நாங்கள் தோழர்னு கூப்பிடுவோம். அந்த வார்த்தையை சொல்லும்போதே ஒருத்தரை பார்த்து தோழர் காம்ரேட்னு சொல்லும்போது நமக்கு ரத்தம் செத்து போயிருக்க ரத்தம் கூட உணர்வாக இந்த சமூகத்துக்கு நம்ம போராடுங்கிற உணர்வை உண்டு பண்ணக்கூடிய ஒரு வார்த்தையை அண்ணன் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி கொச்சப்படுத்திட்டாரேன்னு உண்மையிலே தூக்கம் வரல. இந்த மண்ணிற்கு சம்பந்தமில்லாத, இந்த மண்ணை நேசிக்காத, ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் எதிரியாக இருக்கிற வலதுசாரி சித்தாந்தத்தின் கருத்தியல் கொண்டவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரால் அண்ணன் செயல்படுகிறார் என்று தெரிகிற போது இதில் பயணப்பட்டு இனிமேல் நாம் என்னதான் அண்ணன் தம்பியாக இருந்தாலும் கொள்கையை விட்டுவிட்டு பயணம் செய்ய முடியாது என்ற காரணத்தால் நான் இந்த கட்சியிலிருந்து விலகி வந்துவிட்டேன். சீமானின் செயல்பாடுகளால் அதிருப்தியடைந்து மாநில மாவட்ட நிர்வாகிகளில் இருந்து அடிமட்ட தொண்டர்கள் வரை நாதகவில் இருந்து விலகி வருகின்றனர். இதனால் சீமானின் கூடாரம் வேகமாக காலியாகி வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.